So, இன்னைக்கு இந்த வீடியோல நாம இந்த ரெட் கியரோட பிளாஸ்ட் இந்த செமி மெக்கானிக்கல் கீபோர்டு தான் அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ இதை நான் செமி மெக்கானிக்கல் கீபோர்டுன்னு சொல்லலை, அமேசான் ப்ராடக்ட் பேஜில் அவங்க தான் செமி மெக்கானிக்கல் கீபோர்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக செமி மெக்கானிக்கல் கீபோர்டா இல்லையாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் நான் 2015 அமேசானில் இருந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு கிடைக்காத ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் டைமாக கிடைச்சிருக்கு. ஏன்னா அமேசான் பொறுத்த வரைக்குமே யூஸ்வலாக எனக்கு பேக்கிங்கில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, கஸ்டமர் சப்போர்ட்டாக இருந்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இந்த வாட்டி ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, அது இந்த கீபோர்டால் வந்தது தான். அதேமாரி நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முதல்ல நான் இந்த பேக்கிங் பற்றி சொல்லிடுறேன். எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததே இந்த கீபோர்டோட பேக்கிங்கில் தான். ஸோ இந்த கீபோர்டை பாருங்கள், இதோட பாக்ஸ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஷிப் பண்ணுறதா இருந்தால் எப்படி ஷிப் பண்ணுவாங்க, இதுக்கு மேலே ஒரு பேக்கிங் போட்டு அது மேலே லேபிள் ஒட்டி ஷிப் பண்ணுவாங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த கீபோர்டுக்கு அப்படி கிடையாது. இந்த கீபோர்டு இப்படியே தான் வரும், வேறு எந்த ஒரு பேக்கேஜுமே இருக்காது. இது மேலே உங்களோட அட்ரஸை லேபிள் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு சேஃப்டி தான் இந்த கீபோர்டோட பேக்கிங்கில் இருக்குது. ஸோ மேபி எனக்கு மட்டும்தான் அப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த கீபோர்டு தான் ரிட்டர்ன் பண்ணி மறுபடி வாங்கினது. எனக்கு 2 பேக்கேஜுமே அப்படி தான் இருந்தது. இந்த பேக்கேஜுக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷனுமே கிடையாது, அவங்க இப்படி தான் அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு ப்ரொடக்ஷனுமே இருக்காது, இப்படியே தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரமாக டேமேஜ் ஆக சான்ஸ் இல்லை. ஆனால் அவங்களுக்கு பேட் லக்குன்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ எதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்த கீபோர்டை ரிட்டர்ன் பண்ணேன்னா, நான் இப்போ காட்டுற ஃபோட்டோஸை பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு வந்த கீபோர்டு இப்படி தான் இருந்தது, ரொம்ப டேட்டியாக இருந்தது. அப்புறமா இந்த ஆரோ கீஸுக்கு மேலே ரெட் கியரோட லோகோ இருக்கும். அந்த லோகோவை அவங்க பிளாக் கலர் டேப் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறமா பாக்ஸுக்குள்ளே எந்த ஒரு ரெட் கியர் லோகோவுமே கிடையாது. பாக்ஸுமே ஆல்ரெடி சீல் ஓப்பனில் தான் இருந்தது. ஸோ அதனால் நான் அதை ரிட்டர்ன் பண்ணிட்டேன். 7 டே ரிட்டர்ன் பாலிசி இருக்குது, அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ரிட்டர்ன் பண்ணி நம்ம மறுபடியும் வாங்கலாம். ஸோ ரிட்டர்ன் பண்ணி மறுபடியும் நான் வாங்கினது தான் இந்த பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜுமே அப்படியே தான் வந்தது, இதுக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷனுமே கிடையாது. ஸோ நான் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் அனுப்பிட்டுருக்காங்க, இதுக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷனுமே கொடுக்கல. ஸோ ரொம்ப மோசம் இல்லை, கீபோர்டு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிறதுனால டேமேஜ் ஆகாமல் வந்திருக்கு. ஸோ இந்த பேக்கேஜையுமே நான் வந்ததுமே இமீடியட்டாகவே பார்த்துட்டேன். பாருங்கள், இங்கே ஆல்ரெடி இந்த டேப் ஓப்பனில் இருக்குது. அப்புறமா இதோட சீல், இந்த சீலுமே ஓப்பனில் தான் இருக்குது. செகண்ட் டைம் ரீப்ளேஸ்மெண்ட்டில் வந்த கீபோர்டு. ஸோ மேபி கீபோர்டோட பாக்ஸ் எப்படி இருக்கலாம், கீபோர்டு நல்ல கண்டிஷனில் இருந்தால் ஓகே நான் அப்செட் பண்ணுறேன்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா 7 டே டைம் இருக்குது, நான் மறுபடியும் வேணால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். ஆனால் எத்தனை வாட்டி ரீப்ளேஸ் பண்ணாலும் கீபோர்டு அவங்க இப்படியே தான் அனுப்ப போகிறாங்க. இதுக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷனுக்கு அமேசானோட பாக்ஸ் அவங்க போட போகிறதில்ல. சரி, ஓகே, இப்போ இன்சைடில் எப்படி இருக்குங்கிறத நான் முதல்ல ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இன்சைடில் இருக்க கண்டிஷனையுமே உங்களுக்கு காட்டலாம். ஸோ இங்கே சீலுன்னு கட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இங்கே ஒரு 2 டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க. அது கண்டிப்பாக இது யாரோ பண்ணது தான். ஒரிஜினல் பாக்ஸில் இந்த மாதிரி டேப்பெல்லாம் போடுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரிஜினல் சீல் ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ மற்றபடி ஏதோ 2 டேப்பை போட்டு தான் கொடுத்துருக்காங்க. டேப்பை நாம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்க்கலாம். ஸோ இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணாலே பாருங்கள், எங்கேயோ தண்ணியில் போட்டு ஊற வச்ச மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்குது. கீபோர்டாவது புதுசாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ பாக்ஸுக்குள்ளே இந்த வாட்டி இதோ இந்த ரெட் கியர் ஸ்டிக்கர் ஒரிஜினல்னால் இந்த ஸ்டிக்கர் உள்ளே போட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நான் வாங்கினப்போ இந்த ஸ்டிக்கர் உள்ளே இல்லை. ஸோ அதுவுமே எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, யாரும் யூஸ் பண்ணிட்டு தான் அனுப்பியிருக்காங்க என்ன. ஸோ இப்போ பாக்ஸை உரமாக வச்சுக்கலாம். ஸோ கீபோர்டை பார்த்தா புதுசு மாதிரி தான் இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த வாட்டி. இங்கே ஃபஸ்ட்டு கீபோர்டை கையில் எடுத்ததுமே நீங்கள் ஃபீல் பண்ணுறது இந்த கீபோர்டோட வெயிட்டு தான். இந்த கீபோர்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ஏன்னா இதில் அலுமினியம் மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இது பிளாஸ்டிக் கிடையாது, அலாய் மெட்டீரியல். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஃபோட்டோவில் காட்டணும் பாருங்கள், இந்த ரெட் கியர் லோகோ இதை தான் அவங்க டேப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ யாரோ யூஸ் பண்ணிவிட்டு ஏதோ வேலை பார்த்துருக்காங்க, அதனால தான் அப்படி பண்ணியிருந்தாங்க. ஸோ மற்றபடி இப்போ எனக்கு கீபோர்டு புதுசாக தான் வந்து பண்ணியிருக்க மாதிரி எந்த ஒரு இதுவுமே தெரில. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்தது இப்படி கிடையாது, அதனால தான் நான் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கீபோர்டோட அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்குமே இவ்வளோ தான். உள்ள கீபோர்டு இருக்கும், அப்புறமா இந்த ரெட் கியரோட ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி கீபோர்டுக்குள்ளே எதுவுமே கிடையாது, சும்மா பிளாங்காக தான் வரும். உங்களுக்கு பேக்கேஜிங்குமே அந்த ஒரு பாக்ஸ் தான் இருக்கும், அது மேலே தான் லேபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, அப்படி தான் வரும். பேக்கேஜ் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா கீபோர்டுமே டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த கீபோர்டை பற்றி பேசலாம். ஸோ நீங்கள் இந்த கீபோர்டை ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணதுமே நீங்கள் ஃபீல் பண்ண போகிறது இந்த கீபோர்டில் இருக்க இந்த அலாய் ஃப்ரேம் தான். இந்த ஃப்ரேம் அலாயில் பண்ணியிருக்காங்க. ஸோ கீபோர்டு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஒரு 600 ரூபாய் பட்ஜெட்டில், அதாவது இந்த கீபோர்டோட ப்ரைஸிங் 600 rupees வரும் மேக்ஸிமம். ஸோ அந்த பட்ஜெட்டில் யாருமே அலாய் ஃப்ரேம் கொடுக்கல, இவங்க கொடுத்துருக்காங்க. உண்மையில் ஒரு நல்ல விஷயம் தான், நல்ல குவாலிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த அலாய்ஸ். செகண்ட் விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறது இந்த கீஸ். இந்த கீஸை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ளோட்டிங் கீஸ்.
ஃப்ளோட்டிங் கீஸ்னால் கொஞ்சம் மேலே ஏற்றி கொடுத்துருப்பாங்க, பார்க்குறதுக்கு மெக்கானிக்கல் கீபோர்டோட கீஸ் மாதிரி இருக்கும். அப்புறமா ரெட்கியர் என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இது மெக்கானிக்கல் கீபோர்டோட ஃபீலை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை யூஸ் பண்ணுறதுக்கு மெக்கானிக்கல் கீபோர்டோட ஃபீலெல்லாம் இல்லை, லுக் வைஸாக தான் மெக்கானிக்கல் கீபோர்டோட ஃபீல் இருக்குது. மற்றபடி அந்தளவுக்கு ஸ்மூத்தாக அந்தளவுக்கு டாக்டைலாக இல்லை கீஸ். ஸோ அப்புறமா இன்னொரு விஷயம் ரெட்கியர் கிளைம் பண்ணுறது என்னென்னா இது செமி மெக்கானிக்கல் கீபோர்டு அப்படின்னு அமேசான் ப்ராடக்ட் பேஜில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைட்டிலில் பெருசாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க செமி மெக்கானிக்கல் கீபோர்டு. அந்த பட்ஜெட்டில் யாருமே செமி மெக்கானிக்கல் கீபோர்டு கொடுக்கல. மெக்கானிக்கல் கீபோர்டுனா இதில் எல்லா கீஸுமே மெக்கானிக்கல் கீஸாக இருக்கும். ஸோ அது மெக்கானிக்கல் கீபோர்டுன்னு சொல்லுவாங்க. அதுவே செமி மெக்கானிக்கல் கீபோர்டுன்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த ஆரோ கீஸ் இல்லைன்னா இந்த WASD இந்த இம்பார்ட்டண்ட்டான கீஸ் மட்டும் மெக்கானிக்கல் கீபோர்டாக கொடுத்துருப்பாங்க. மற்றதெல்லாமே நார்மலான மெம்பரன்ஸ் கீயாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நான் செக் பண்ணி பார்த்த வரைக்குமே இதில் இருக்க எல்லா கீஸுமே நார்மலான மெம்பரன்ஸ் கீ தான். இதில் செமி மெக்கானிக்கல்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு கீஸுமே கிடையாது. ஸோ அவங்க அமேசான் ப்ராடக்ட் பேஜில் செமி மெக்கானிக்கல் கீபோர்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்களோட பாக்ஸை பார்த்தோன்னா பாக்ஸில் எங்கேயுமே ஒரு இடத்துல கூட அவங்க இது ஒரு செமி மெக்கானிக்கல் கீபோர்டுன்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ செமி மெக்கானிக்கல் கீபோர்டுன்னு பொய்யா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் நம்பி வாங்காதீங்க. ஸோ அப்புறமா இதில் கொடுத்துருக்க கேபிள்ஸ். ஸோ கேபிள்ஸை பார்த்தாலே தெரியும் ஒரு பிரைடட் கேபிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 600 பட்ஜெட்டில் இதோட குவாலிட்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்ல குவாலிட்டியான கீபோர்டு தான். ஆனால் இந்த பேக்கேஜிங் அப்புறமா இந்த செமி மெக்கானிக்கல் கீபோர்டு அப்படின்னு சொல்லி தான் ஏமாத்துறாங்க. ஸோ அப்புறமா இது RGB கீபோர்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வாங்கினது லோ வேரியன்ட் தான், அது 3 கலர் RGBயோட வரும். நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக 200 rupees கிட்ட கொடுத்தீங்கன்னா 7 கலர் RGB வரும். ஸோ எனக்கு RGBலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் 3 கலரே வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ இந்த RGB பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதே இதோட RGB லைட்டிங் டேயில் கூட நல்ல விசிபிளாக தான் இருக்குது. அப்புறமா ஒவ்வொரு கீ கேப்ஸுமே அவங்க செப்பரேட் RGB லைட்லாம் கொடுக்கல, சிங்கிள் RGB லைட் தான் கீபோர்டு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அது மேலே விசிபிளாக இருக்குது. ஸோ அப்புறமா இதுக்கு மேலே அந்த லெட்டர்ஸை பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸ் கண்டிப்பாக ஃபேட் ஆகி போயிடும். 100% நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஸோ அது ஃபேட் ஆகி போனாலுமே பிரச்சனை இல்லை, ஏன்னா அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அந்த ஏரியா. நமக்கு இந்த RGB லைட்லேயே அது என்ன லெட்டர்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஸோ அப்புறமா எனக்கு இன்னொரு விஷயம் என்ன பிடிக்கலன்னா இந்த கேப்சல் லாக் கீஸ் இந்த ஸ்க்ரோல் லாக் இதெல்லாம் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த கீ லைட்டை பாருங்கள், அது ரொம்ப பிரைட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு சீப் ஃபீலிங்காக கொடுக்குது. ஸோ இதில் FN+ நம்ம ஸ்க்ரோல் லாக்கை ப்ரெஸ் பண்ணோன்னா இதுக்கு லைட்டிங்ஸை கண்ட்ரோல் பண்ணலாம், லைட்டிங் மூட்ஸ். அப்புறமா பேஜ் அப் பேஜ் டவுனாக கொடுத்தோம்னா நம்மளால் இதோட பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம FN+ விண்டோ கீயை ப்ரெஸ் பண்ணோன்னா இங்கே விண்டோஸ் லாக் ஆகிடும், விண்டோஸ் கீ. அதுக்கு இங்கே ஒரு இண்டிகேட்டருமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது கேமிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தெரியாமல் நம்ம விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணால் கூட அங்கே எந்த ஒரு பாப்அப்புமே வராது, விண்டோஸ் ஸ்டார்ட் பண்ணி ஓடுது. ஸோ அது ஓகே தான். ஸோ இப்போ இந்த கீபோர்டு நான் கேம் ப்ளே பண்ணி பார்த்தேன். நான் CS:GO தான் கேம் ப்ளே பண்ணி பார்த்தேன். ஸோ கேம் ப்ளேயில் எப்படி இருந்தது ஓகேவான்னு கேட்டால் ஓகே, கேம் ப்ளே பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இங்கே பின்னாடி இருக்க இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணி தான் கேம் ப்ளே பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் இந்த ஸ்டாண்டு யூஸ் பண்ணலன்னா இந்த கீபோர்டு கிட்டத்தட்ட ஃப்ளாட்டாக இருக்கும். ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நீங்கள் இங்கே ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்பேஸ் பாரில் இல்லைனா இன்னொரு கீழே ப்ரெஸ் பண்ணுவீங்க. இன்னும் எல்லா கீஸுமே ஃப்ளோட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ இன்னொரு கீழே கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக கை ப்ரெஸ் ஆகிடும். நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுவே நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த கிளிப்பை எடுத்து விட்டு இந்த ஷேப்பில் வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களால் சரியாக கேம் ப்ளே பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் கண்டிப்பாக தெரியாதனமாக எக்ஸ்ட்ரா கீஸில் ப்ரெஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா எல்லா கீஸுமே ஃப்ளோட்டிங்கில் இருக்குது. இன்னொரு கீழே ஆக்சிடெண்ட்டாக ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஸோ இப்போ ஓவராலாக இந்த கீபோர்டை வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டால் 600 பட்ஜெட்டில் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த கீபோர்டோட குவாலிட்டி டாப் நாச். 600 பட்ஜெட்டில் இந்த அலாய் ஃப்ரேம் அப்புறமா இந்த ஃப்ளோட்டிங் கீ கேப்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கும் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஆனால் இதோட மெயின் மைனஸ் பாயிண்ட் என்னென்னா அவங்களோட பேக்கேஜ் தான். 100% இது நம்மக்கிட்ட டேமேஜ் ஆகாமல் வந்து சேருமாங்கிறது ரொம்ப டவுட் தான். அது நம்மளோட லக்கை பொறுத்து தான் இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இருக்குது, இருந்தாலுமே நாம் எகைன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருந்தால் எப்படி நமக்கு கடுப்பாக தான் செய்யும். நான் செகண்ட் டைமுமே கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு தான் இருந்தேன் அந்த கீபோர்டோட பேக்கேஜிங்கை பார்த்தப்போ. ஸோ அப்புறமா பரவாயில்ல, கீபோர்டாவது நீட்டாக இருக்குது, அதனால் கீபோர்டை வாங்கிட்டேன். ஸோ 600 பட்ஜெட்டில் இதோட குவாலிட்டி ஓகே, ஆனால் இதோட பேக்கேஜிங் டெலிவரி எல்லாமே ரொம்ப மோசம். ஸோ கேம் ப்ளே பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாலுமே கேம் ப்ளே பண்ணுறதுக்குமே இந்த பட்ஜெட்டில் இந்த கீபோர்டு ஓகே தான் தோணுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்புறமா செமி மெக்கானிக்கல் கீபோர்டு இது கிடையாது. அவங்க சும்மா அமேசானில் டைட்டிலில் மட்டும் செமி மெக்கானிக்கல் கீபோர்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸில் எங்கேயுமே அவங்க இது ஒரு செமி மெக்கானிக்கல் கீபோர்டுன்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அவங்களுக்கு ரெட்கியர்க்கே தெரியும் அவங்க எதுக்காக அப்படி ப்ராடக்ட் பேஜில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ செமி மெக்கானிக்கல் கீபோர்டுன்னு நம்பி மட்டும் கண்டிப்பாக வாங்கிடாதீங்க. ஸோ RGB லைட்டிங் ஓகேன்னு தான் சொல்லுவேன், ரொம்ப பெட்டரும் கிடையாது, ரொம்ப மோசம் கிடையாது, சும்மா ஒரு லைட்டிங் இருக்குது, அவ்வளோதான். நைட் டைமில் வேணுன்னா நமக்கு
கீஸ் விசிபிளாக இருக்கிறதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை ஸ்டாட்டிக் மோடு கூட இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீபோர்டை தான் என்னோட பர்சனல் யூஸுக்காக தான் வாங்கியிருக்கேன். இந்த கீபோர்டு ஒன்றும் புது மாடல் கிடையாது, இது ரொம்ப வருஷமாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயருக்கு முன்னாடி கூட இந்த கீபோர்டை வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். அந்த டைமில் வாங்கலை. அந்த டைமில் இந்த கீபோர்டோட ப்ரைஸிங் 1000 ரூபீஸுக்கு மேலே இருந்தது. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 50% இதோட ப்ரைஸை கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது ஓகே தான், பெட்டரான கீபோர்டு தான், நீங்கள் கூட வாங்கலாம். பேக்கேஜிங் டெலிவரி மட்டும் கொஞ்சம் யோசிச்சு வாங்குங்க. ஸோ இது என்னோட ஃபஸ்ட் அன்பாக்சிங் ரிவ்யூ. ஸோ எந்த அளவுக்கு பெட்டராக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் ரிவ்யூவில் இனிமேல் பெட்டராக எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ண தான் போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.